அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம விநாயகர் சதுர்த்தி. இன்று நம்ம விநாயகருக்கு பிடிச்சது என்னென்னா கொழுக்கட்டை தான் பிடிக்கும். இருக்கிறதுலையே கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். லட்டு சாப்பிடுவார், ஆனால் அதை காட்டிலும் பிரியமாக கொழுக்கட்டை தான் ரொம்ப சாப்பிடுவார். அதை தான் இன்றைக்கி அவர் பிறந்த நாள் இன்றைக்கி. அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு வச்சு பழங்கள்லாம் வச்சு படைப்பாங்க. இன்று நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பூரணம் எல்லாத்துலேயும் செய்யலாம். பொட்டுக்கடலை செய்யலாம், தேங்காய் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நான் எள்ளில் செஞ்சுருக்கேன். எள், தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது போட்டு எள்ளை வாங்கி நல்லா பொரித்து எடுத்து இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து தேங்காய் நல்லா கொஞ்சம் திருவி போட்டு நல்லா வணக்கிடணும். வணக்கி ஒரு அரை மூடி அது எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு செஞ்சோம்னா இது நான் 1/4 கிலோ அளவுக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி போட்டேன். இருந்தால் ஒரு மூடியும் போடலாம். போட்டு ஏலக்காய், வெல்லம் ஒரு 1/4 கிலோ போட்டேன். போட்டு எல்லாமே போட்டு நான் அழகாக அதை எள்ளை மட்டும் வறுத்துடணும். வறுத்து தான் மிக்சியில் போட்டு அடிக்கணும். நல்லா வறுத்துடணும். ஏலக்காய் 2 போட்டு நல்லா அடித்து இந்த தேங்காயை வணக்கிடணும். திருவி கொட்டி அதை கடாய் சட்டியில் போட்டு வணக்கிடணும். வணக்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டு வெல்லமும் அதில் போட்டுக்கணும். வெல்லம் தூளாகவே போட்டுக்கலாம். அதை போட்டு பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சு நம்ம அதில் பூரணம் வச்சு செய்யலாம். அது பூரண கொழுக்கட்டை. ஆனால் விநாயகருக்கு பிடிச்சது இந்த கொழுக்கட்டை தான் பிடிக்கும். இப்படி இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் இதை செஞ்சுருக்கேன். இது மோதகம். இது பேர் தான் மோதகம்னு சொல்லுவாங்க. அது பூரண கொழுக்கட்டை. இது மோதகம். அதனால் நான் மோதகம் செஞ்சுருக்கேன். இதை செஞ்சு பிள்ளையாருக்கு வச்சு நான் இன்றைக்கி படைச்சிருக்கேன். இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் படைச்சிருக்கேன். நான் கிராண்டாக பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் நேரம் பத்தலை எங்களுக்கு. ஏன்னா கடை வச்சுருக்கோம், கடைக்கு போயாகணும். அதனால் இன்றைக்கி நேரம் கிடைக்கல. அதனால் இது மட்டும் செஞ்சு வீட்லேயே சாமிட்டேன். இல்லைன்னா வீட்டில் பிள்ளையார் செஞ்சு கரைப்போம். எப்போ லேடிஸ்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாய்க்காலில் கொண்டு 3ஆம் நாள் கரைப்போம். 3 நாளுமே அதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு பிரசாதம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இங்கே ஒரு 10-15 பேர் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க்கு நிறையா இருக்குது. நாங்கள் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். அதனால் நான் ஒர்க்கு ஃப்ரேம் கடை ஸ்டூடியோலாம் வச்சுருக்கேன். அதனால் நாங்கள் ஒர்க்கு நிறையா இருக்கிறதுனால இன்றைக்கி எனக்கு செய்ய நேரம் இல்லை. அதனால் இதை மட்டும் சிம்பிளாக பண்ணி நான் சாமிக்கு கடலைப்பருப்பு அதை சுண்டல், கடலைப்பருப்பு சுண்டல் வச்சு நான் செஞ்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். அதனால் இதை செய்து பாருங்கள். இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எல்லா பூரணத்தை விட இந்த நம்ம எள்ளு பூரணம் உடம்புக்கும் நல்லது. பிள்ளைங்க சாப்பிட்டா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நிறைய வேணுங்க சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. நன்றி, வணக்கம்.